மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து 7 நாளைக்கு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டே 1 சேமியா வந்து எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 2 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது 3ஐயும் சேர்த்து அது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாலும் சரி தான், வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாலும் சரி தான். நான் மொத்தமாகவே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட கலர் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து வெங்காயத்தை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் அண்ட் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா? சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். ஒரு பேக் சேமியாவுக்கு 1.25 டம்ளர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி வர கொதி வந்ததுக்கப்புறமா நம்மளோட சேமியா வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து வறுத்த சேமியாங்கிறனால வறுக்காமல் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் வறுக்காத சேமியா வச்சுருந்தீங்கன்னா அது லைட்டாக ஒரு வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தண்ணி வந்து எப்போதுமே சேமியாவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. நல்லா கிளறி விட்டுட்டு அந்த தண்ணியில் வந்து ஃபுல்லாக அந்த சேமியா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஈவனாக பரத்தி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் போட்டு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும், பிரியாணி மாதிரியே. ஸோ இப்போ இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒத்தையாக. ஸோ நீங்கள் சூடாக கிளறும்போது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும், பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஆனால் இது ஆறும்போது உதிரி உதிரியாக அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே சேமியா ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.